பெரியவா முன்னாடி வில்லுப்பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. திருநாவுக்கரசர் வரலாறு நடத்துற ஆஹா. அந்த அனுபவத்தை இப்ப சொல்லி அடியே நிறைவு செய்கிறேன். ஆமாங்க. எனக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இருக்கு. என்னதான் நம்முடைய சுற்றி வேலைகள் இருந்தாலும் இந்த நேரம் எல்லாம் நீங்கள் கொடுக்கும் நேரம், நான் கொடுக்கும் நேரம், நமக்கு அவர்கள் கொடுத்த மேடை எல்லாமே பெரியவாளை பற்றி பேசி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. அப்படின்றப்போ பெரிய பெரிய மக்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேருது. இது ஒன்றும் நம்ம கதையே நம்ம பேசலை, மற்றவங்க கதையும் பேசலை. பெரியவாளுக்கும் உலகத்துக்கும் உள்ள முடிச்ச நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த மேடம் வந்து உட்காந்துட்டாங்க. உண்மையிலே அவை பாட்டி தான் அவங்க. நம்ம பூவோட வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க, சார் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோட பாசம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு குட் வேவ்லெங்த்தோட பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்திருக்கும் அனைத்து மக்களும் நம்மளுடைய கலையாத கல்வியும் ஒரு பாட்டு பெரிய லிஸ்ட் உண்டு தெரியுமா? அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அமையணும்னு என்னோட அன்போடு பிரார்த்திச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இதை வாழ்த்து சொல்றேன். இன்னொரு வேண்டுதலும் வைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டி கொண்டு வாருங்கள். அது என் விருப்பம் 100 தான். 101 ஒருத்தர் இருக்கார், அவர் தான் முரளி அண்ணா, அவர் தான் பிவி பன் ராமசாமி அண்ணா. இந்த செய்திகளை நிறைய சொல்லி அடுத்த தலைமுறை கூட்டி கொண்டு வாருங்கள். நிறைய மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. இப்போ நான் சொல்ல போற சம்பவம் எனக்கே தெரியாது, எங்க அப்பா தான் எனக்கு சொன்னாங்க. எனக்கே நான் சொல்றது நான் பிறக்கவே இல்லை, அப்ப நடந்த சம்பவம் அது. அதனால அந்த ஒரு சம்பவ பரிமாற்றம் இருக்கு இல்லையா? அதாவது அப்பா வந்து 1964 சுற்றி பாடுறதுல யாருன்னு கேட்டீங்கன்னா செத்தலபதி பாலசுப்ரமணிய மாமா. எவ்வளவு பெரிய தலைமுறைன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட பிள்ளைகள் தான் கணபதி ராமன், சிவராமன் அருமையாக மிருதங்க உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த சைடு கடம் விநாயகராம் அமர்ந்து வாசித்தார். இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்துல நம்ம நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ திருநாவுக்கரசர் வரலாறு நடத்துறேன்னு சொன்னப்போ அப்பாவும் நடத்தி ஒரு 40 மெட்டு போட்டு அந்த வில்லுப்பாட்டு ரொம்ப அருமையா நடந்தேறி அப்பா காஞ்சிபுரத்திலேயே தங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்தார்கள். அப்பா அவர் சொன்ன விஷயங்களே நான் அடுத்த வாரத்துல ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால சொல்றேன். அப்போ உன்னையும் ஒன்று கேட்டார், உன்னோட குழுல புல்லாங்குழல் உண்டோடான்னு கேட்டார். உண்டோடா அப்படின்னு கேட்டார். உடனே அப்பா வந்து அதை வந்து வச்சுக்கணும்னு கேட்குறாரா, வைக்காது நல்லதுன்னு சொல்கிறாரா, அல்லது வச்சுக்கோடான்னு சொல்கிறாரா? இந்த 3த்துக்கும் அப்பாவுக்கு டவுட்டு. அதுக்கு பொதுவாக ஆரம்ப காலம் இல்லையா, 1964 இல்லையா, அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெரியவா சொன்னால் நான் நிச்சயமாக என்னோடய குழுவில் இன்னும் ஒரு 4 நாளில் அரேஞ்ச் பண்ணி திருநாவுக்கரசர் வரலாறு வரும்போது புல்லாங்குழல் வித்வானை கூட்டின்னு வந்து வாசிச்சு விட்றேன். மேலும் அது நார்த் இந்தியா வாத்தியமாச்சேன்னு நான் இந்த தென்னிந்திய கலையில் வச்சுக்கலன்னு அப்பா சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது அப்பா மேடையில் எப்படி சொல்லுவாங்கன்றதை சொல்கிறேன். இதை சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை 5 நிமிஷம் கேப்பு. நார்த் இந்தியா வாத்தியமாச்சேன்னு நான் வச்சுக்கல, பெரியவா சொன்னால் வச்சுக்கிறேன். ஆமாண்டா சுப்பு, அது கிருஷ்ணனோட வாத்தியம்தான். நமக்கு திசை தெரிகிறது, அவருக்கு தெய்வம் தெரிகிறது. இந்த நிலைக்கு நம்ம எப்போ வருகிறோம்? இங்கே போனியா, அங்கே போனியா, வெஸ்ட் சைடு போயிருக்கியா, இங்கே அமெரிக்கா போயிருக்கியா, கனடா போயிருக்கியா, போயிட்டு வந்தால் தான் நீ பெரிய மனுஷன். ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நமக்கெல்லாம் திசை தெரிகிறது, அவருக்கு தெய்வம் தெரிகிறது. அப்படி புல்லாங்குழலுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு அப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது பகவான் பரமஹம்சரோட ஒரு கதை. ராதை ஒரு நாள் கேட்டாலாம் கிருஷ்ணங்கிட்ட, சரி கண்ணா கண்ணா உன் கூட கா என்னது கா உன் கூட கா உன்னோட டூ விட போறேன். அவன் சொன்னானா, நீ என்ன பண்ண எனக்கு நீ என்னோட பண்ணிக்கோ, எதனால இந்த கோவம் என்கிட்ட ராதே? ஒன்றும் இல்லை கண்ணா, எங்கிட்டெல்லாம் நெருக்கமா தான் இருக்கே நீ, சரி, ஆனா ரொம்ப நெருக்கமா எப்பவுமே உன் கூட இருக்கிறது இடையில புல்லாங்குழல வச்சுருக்கு. உங்களோட ஸ்பரிசம் வந்து எங்களுக்கு எப்ப வேணும்னா கிடைக்கிறது, அது புல்லாங்குழல் இடுப்புலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்டிஆர் உருவத்தை நினைச்சுக்கோங்க, அப்பதான் இது அழகா புரியும். நல்லா புரியாது. அவர் மாதிரி கண்ணன் அண்ணன் யாருமே கிடையாது. இடுப்புலே சொல்லி நல்ல வெள்ளையா இருக்கும், அழகா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பார். நமக்கு தாத்தா இல்லையா, தாத்தாக்கள்.
அப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரே, அதனால் எங்களுக்கு அந்த நெருக்கம் எங்களுக்கு இல்லையோ இல்லை, அதனால் உங்கூட உங்கூட டூ அப்படின்னு சொன்னாலாம். உடனே வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார் கிருஷ்ணன். ஓஹோ, பெரியவாள்லாம் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பான். ஆமாம், நம்ம தான் லொடலோடா. உடனே ராதா சொன்னாலாம், என்னடி நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், கண்ணா அமைதியாக இருக்கே. அதானே, அப்படி அந்த புல்லாங்குழல்ல என்னதான் இருக்கு கண்ணா, அதானே, இந்த வச்சுக்கோ, பாரு, பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சீரியஸாக வாங்கி பார்க்குறான். ஒரு காம்படிஷன் மூடு இல்லையா, காம்படிட்டிவ் மூடு, தன்னை விட அதை ஒட்டிக்குது அப்படின்னு இருக்கும். இப்படி பார்க்குறாளாம், இந்த கேமரா போய் க்ளோஸ்அப் வைப்போம்ல, இப்படி பார்க்குறா, இந்த 7 ஓட்டையை பார்க்குறா, நிறைய ஓட்டம் இருக்கும் இல்லையா அதில், இப்படி பார்க்குறா எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்ணா நீ சொன்ன மாதிரி தேடி தேடி பார்த்தேன், ஒன்றுமே இல்லையே கண்ணா, இது உள்ள ஒன்றுமே இல்லையே, உள்ள ஒன்றுமே இல்லையே. அப்ப கண்ணன் சொன்னார், ராதே புரிஞ்சுக்கோ, உள்ளத்தில் ஒன்றும் இல்லாதவர்களைத்தான் தெய்வம் நேசிக்கும். உனக்கு வந்த காம்படிட்டிவ் மூடு இது நாள் வரைக்கும் புல்லாங்குழலுக்கு வரலையே. ஏன்னா ஒண்ணும் இல்லாதவனைத்தான் தூக்கி நான் மேல வச்சுப்பேன், ஒண்ணும் இல்லாததான் நான் கையை கட்டி பிடிச்சுப்பேன், ஒண்ணும் இல்லாதவனுக்கு தான் எல்லாம் செய்வேன். அப்படித்தான் காமாட்சி என்ன பண்ணானா, குறையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பிறைய தூக்கி வச்சிருந்தா. ஃபுல் நிலா வராதா, அவ கூப்பிட்டா வராதா, பௌர்ணமி வராதா, அபிராமி பட்டர் கூப்பிட்டாலே வந்ததே, அவர் கூப்பிட்டா வராதா, எடுத்து கூப்பிட்டு வாங்கி வச்சிருக்கலாம்ல, வைக்கலையே. ஏன் தெரியுமா, குறை உள்ளவனை தலையில் தாங்குவதுதான் தாயின் பழக்கம். தாய் என்பவள் 10 குழந்தை பெத்தானா, ஒண்ணு ஏதோ பலம் இல்லாம போலியோல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கிட்ட எல்லாரும் அன்பா இருங்கடா, கடைசி காலத்துல அவ சொல்லிட்டு போறதான் சொல்லுவா. அவனை தூக்கிண்டு வருவா, எல்லா மேடைக்கும் தூக்கிட்டு வருவா, எல்லா கச்சேரிக்கும் தூக்கிட்டு வருவா. அப்பேற்பட்ட தாய் தான் காமாட்சி. அப்பேற்பட்ட பெரியவா முன்னாடி என் தந்தையார் பாடிய அருமையான பாடலை உங்கள் எல்லோருக்கும் குரு பிரசாதமாக சுண்டல் கொடுக்கிற மாதிரி சுத்த தமிழை கொடுக்கின்றேன். அப்பாவுடைய பாடல், இதை நீங்கள் பிரசாதமாக ஏற்று செல்ல வேண்டும். டாக்டர் திருமகன் அவர்கள் பாட போகிறார்கள். இது பெரியவா காதால கேட்ட பாட்டு, ஒரு காதால அல்ல, திருக்காதுகளால கேட்ட பாட்டு. இந்த பாடலை ரசித்து நீங்கள் அனுபவித்து அந்த எண்ணத்தோடு செல்ல வேண்டும். அடுத்த அனுபவத்தை அடுத்த வாரம் நிறைய மக்கள் முன்னிலையிலே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடியே இப்பொழுது இந்த பாடலுக்கு செல்கிறேன். காஞ்சி காமாட்சி காஞ்சிகமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா, காஞ்சிகமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா, வாஞ்சையின் வடிவே சரணமம்மா, வாஞ்சையின் வடிவே சரணமம்மா, வையக தலைவி சரணமம்மா, வையக தலைவி சரணமம்மா, கருவின் கருவே சரணமம்மா, காளி ஈஸ்வரி சரணமம்மா, கருவின் கருவே சரணமம்மா, காளி ஈஸ்வரி சரணமம்மா, திருவளர் தேவி சரணமம்மா, திருவளர் தேவி சரணமம்மா, எந்த தெய்வத்தின் கழிந்தாய் சரணமம்மா, பாட்டுக்கள் பலித்திட வேண்டும் அம்மா, பச்சை குழந்தை மனம் தரணும் அம்மா, பாட்டுக்கள் பலித்திட வேண்டும் அம்மா, பச்சை குழந்தை மனம் தரணும் அம்மா, நாட்டுக்கு நல்லது வரணும் அம்மா, தெய்வ நம்பிக்கை அனைவரும் பெறணும் அம்மா, நாட்டுக்கு நல்லது வரணும் அம்மா, தெய்வ நம்பிக்கை அனைவரும் பெறணும் அம்மா, நீயே புகலிடம் சரணமம்மா, நிம்மதி துணையே சரணமம்மா, நீயே புகலிடம் சரணமம்மா, நிம்மதி துணையே சரணமம்மா, கோயில் கொண்டவளே சரணமம்மா, கோயில் கொண்டவளே சரணமம்மா, இந்த குழந்தையின் இசைகள் சரணமம்மா, கோயில் கொண்டவளே சரணமம்மா, இந்த குழந்தையின் இசைகள் சரணமம்மா, தாயினும் கனிவே சரணமம்மா, தமிழினும் இனித்தாய் சரணமம்மா,
தாயினும் கனிவே சரணமம்மா தமிழினும் இனித்தாய் சரணமம்மா தீனும் தூய்மையே சரணமம்மா தீனும் தூய்மையே சரணமம்மா எந்த திசையிலும் நிறைந்தாய் சரணமம்மா தீனும் தூய்மையே சரணமம்மா எந்த திசையிலும் நிறைந்தாய் சரணமம்மா காஞ்சி காமாட்சி சரணமம்மா கண்பாரம்மா சரணமம்மா காஞ்சி காமாட்சி சரணமம்மா கண்பாரம்மா சரணமம்மா கண்பாரம்மா சரணமம்மா கண்பாரம்மா சரணமம்மா. ரொம்ப சந்தோஷம். வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த வியாழன் பெருத்த கூட்டத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெயசங்கரா. வாழியவே பல்லாண்டு காலம் வந்தவர்கள் எல்லோரும் அழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெரியோரும் தாய்மாரும் வாழியவே ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இந்த வியாழன் வந்தோரும் போன வியாழன் வந்தோரும் வரும் வியாழன் வருவோரும் எல்லா வியாழன் வருவோரும் வாழியவே ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இந்த பிபி பவன் ராமசாமி அண்ணா அவர்கள் என்றும் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எங்கள் அன்பு சகோதரர் கிருஷ்ணா ஸ்ரீ முரளி அண்ணா வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இந்த வாரம் வந்தது போல அடுத்த வாரம் அனுபவம் கேட்டு வாழிய 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 வாழியவே தாங்க